என் பேர் ஆனந்திங்க சார். எங்க வீட்டுக்கார பேர் ரூபேஷ். நான் சிவகங்கை அண்ணா நகர்ல இருக்கேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க சார். என் பொண்ணு 15 வயசு தான் ஆகுது. 10th படிக்கிறாங்க சார். ஒரு பையன் பேசி அதை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். டவுன் டேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், கம்ப்ளைண்ட் எடுக்கல. இப்ப மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கிறேன். அவங்க எஸ்பி பார்க்க சொல்லியிருக்காங்க சார். எப்பமா புகார் அளிச்சீங்க? நேற்று நைட்டே போனோம் சார். ஒரு 11 மணிக்கு போனோம் சார். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கம்ப்ளைண்ட் எடுக்கலைங்க சார். நான் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போனேன். அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் போனேன் சார். அவங்க வந்து இப்போ என்னை உள்ளே இல்லைங்க சார். நான் ஸ்டேஷனுக்குள்ளே போகல. அந்த கேட்டுக்கு முன்னாடியே சார் அந்த காணாம போச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா, அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வச்சு பேசி நான் அனுப்பிச்சிட்டாங்க சார். நீங்க போயிட்டு இங்க வந்தனே சொல்லக்கூடாது, டவுன் டேஸ்ல போயிட்டு கொடுங்க, நாங்க எடுக்க மாட்டோம், உங்களுக்கு இதே பொழப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க சார். ஏன் போனை போடுங்க? ஃபோன் வந்து வீடியோ எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனை பிடிங்கிட்டாங்க சார். காலைல வந்து வாங்கி போங்க. நாங்கள் காலைல வந்து ஒரு 3 முறை போயிட்டேன் சார். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால தான் சார் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கிறேன். நடவடிக்கைகள் நான் எடுத்துக்கிட்டு நான் போக மாட்டேன் சார். என் பொண்ணு எனக்கு வேணும் சார். கூட்டிட்டு வந்து பொண்ணுக்கு 15 வயசுங்க சார், பையனுக்கு 17 வயசு. நான் வந்து போஸ்ட்களை போட சொன்னேன் சார். அதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நம்ம பொண்ணை ரேப் பண்ணிட்டேன், நான் போஸ்ட்களை போட சொல்றேன், போமா சமாதானமா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் கட்டப்பஞ்சாயத்து பண்ணி பேசி அனுப்பிச்சிட்டாங்க சார். என் பொண்ணு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ என் பொண்ணு வேணும் சார். என் பொண்ணு வரல அப்படின்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு நான் போக மாட்டேன் சார். இன்னொரு பொண்ணு நானும் இங்கே தான் உட்காந்துருப்போம். என் பொண்ணு எனக்கு வேணும் சார். என் பேர் ஆனந்திங்க சார்.